இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 14ஆம் அதிகாரம். இறை வார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். ஆண்டவர் இயேசு 40ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த பின்பு விண்ணேற்றமடைந்தார். நாம் இதை விசுவசிக்கிறோம். அந்த விண்ணேற்புக்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை அவர் தயார் செய்கிறார். ஒரு பிரியாவிடை செய்தியை கொடுக்கிறார். அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். அந்த அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை: நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன். இயேசு ஆண்டவரின் 2ஆம் வருகையில் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவர் மீண்டும் வருவார் என்று நாம் நம்பிக்கையாய் அறிக்கையிடுகிறோம். அவர் வரும்பொழுது அவரை எதிர்கொள்வதற்கு, அவரை சந்திப்பதற்கு நம்மையே நாம் தூய்மையாக்கி கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்னும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார்: அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அமைதிதான் எல்லோருக்கும் தேவையான ஒன்றாக, முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்று பலர் அமைதியை இழந்து தவிக்கிறார்கள். குடும்பத்திலே அமைதி இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அமைதி இல்லை. இந்த அமைதி இல்லாததனால் தூக்கமில்லை, நிம்மதி இல்லாததனால் எந்த வேலையையும் சரியாக செய்ய முடியவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நீங்கள் நோய்களினால், உறவுகளை இழந்ததனால், பொருளாதார இழப்பினால், நீங்கள் விரும்பியது கிடைக்காதனால், ஏதோ ஒன்றினால் உங்கள் அமைதியை இழந்திருக்கலாம். இயேசு ஆண்டவர் இதோ உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த அமைதியை தேடி நீங்கள் வேறு எங்கும் செல்ல தேவையில்லை. எந்த மனிதரும் எந்த பொருளும் கொடுக்க முடியாத மேலான அமைதியை நம் ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். எனவே இயேசு ஆண்டவரிடத்திலே வாருங்கள். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நீங்கள் பல காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், பயந்து கொண்டிருக்கிறீர்கள், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உள்ளம் கலங்க வேண்டாம். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நற்கருணையின் வடிவத்தில் 24 மணி நேரமும் ஆலயத்தில் பிரசன்னமாயிருக்கிறார். இந்த அகில உலகத்தை உண்டாக்கிய ஆண்டவர் எங்கும் எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறார். அவர் உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு கொடுப்பார்.
உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். இயேசு ஆண்டவர் இதோ இந்த நாளிலே அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எவ்வளவு ஆறுதலை கொடுக்கின்றன. அவருடைய வார்த்தைகள் உயிருள்ளவை, ஆற்றல் வாய்ந்தவை. எனவேதான் பேதுரு சொன்னார், யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகளெல்லாம் உம்மிடம் தானே உள்ளன. அந்த வார்த்தையை சொல்லி சொல்லிதானே இந்த அகில உலகத்தை உண்டாக்கினார். எனவே அந்த உயிருள்ள வார்த்தை ஆண்டவருடைய அமைதியை நமக்கு தரும். விவிலியத்தை கையில் எடுத்து வாசியுங்கள். உங்களுடைய துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய சோர்வுகள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும். அமைதியை தேடி இயேசு ஆண்டவரிடத்திலே வாருங்கள், விவிலியத்திடம் வாருங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் மனிதர்கள் உங்களை விட்டு அகன்று போகலாம், உங்களுக்கு உரியதை செய்யாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு அமைதியை கொடுக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொன்னால், முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அது அமைதியின் ஆசீர்வாதம்தான். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அந்த சீடர்கள் குழப்பத்தோடும் சந்தேகத்தோடும் பயத்தோடும் இருந்தார்கள், நம்பிக்கை இழந்து உடைந்து போயிருந்தார்கள், அமைதியை இழந்திருந்தார்கள். எனவேதான் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொன்னார். இதோ நீங்கள் அமைதியை இழந்திருக்கலாம், ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே நன்றி, உம்முடைய அமைதியில் நாங்கள் நிலைத்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளை கொடுத்ததற்காக நன்றி. இந்நேரம் வரை எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வருவதற்காக இயேசுவே நன்றி. இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வாரும், எங்களோடு தங்கும். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துகிறார். உடல் மனச்சோர்வுகளிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னவரே, அந்த அமைதியினால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. அமைதியை இழந்து தூங்க முடியாமல் நிம்மதியில்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆறுதலை கொடுக்கட்டும். இதோ இந்த நாளிலும் கடனோடு போராடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த கடனை எல்லாம் திருப்பி செலுத்த உதவி செய்தார்கள். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமே, நீர்தாமே எங்கள் முடிவுகளை, எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து தாரும். எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதி. வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக. எங்கள் பயணங்களில் நம்முடைய வான தூதர்கள் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாக்கட்டும். திருமண காரியங்களுக்காக, குழந்தை வரத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை கனிவோடு கண்ணோக்கி அருளும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். நீரே இந்த ஆன்மாக்களுக்கு உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டில் உம்முடைய பேர் இரக்கத்தினால் மன்னிப்பும் அமைதியும் கொடுப்பீராக. இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமீன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.